ராஜ் டிவி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். விடுதலை போராட்ட நாயகர்களை வெள்ளித்திரையில் காட்டி நம் விழித்திரையில் உணர வைக்கும் வல்லமை ஒரு சில படங்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. அதில் முன்வரிசையில் நின்று கர்ஜனை செய்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம். புது விஷயங்களுக்கு பிள்ளையார் சுழி போடுவதில் வல்லவரான கொத்தமங்கலம் சுப்பு தாம் இயக்கி பிரதான வேடத்தில் நடித்து பாடல்களும் எழுதிய மிஸ் மாலினியில ஒரு புதிய திசையை காட்டினார். நாட்டுப்பற்றை நயமாக எடுத்துரைத்த ஒரு பாடல்ல தாயானவள் குழந்தைக்கு காந்தி மகான் நேதாஜி கட்டபொம்மன் கதை கூறி வளர்க்க வேண்டும் அப்படின்னு சுப்பு பாடினார். இதைத் தொடர்ந்து தேசியத்தை ஒரு கண்ணாகவும் தமிழ் பற்றை மற்றொரு கண்ணாகவும் கொண்டிருந்த மாப்போ சிவஞானம் கட்டபொம்மனை சுதந்திர போராட்ட வீரனாக முன்னிறுத்தினாரு. சதன் ஸ்தாபனம் அப்படின்ற பதிப்பகம் தமிழ்நாட்டு தியாகிகள் அப்படின்ற தலைப்புல கட்டபொம்மன், குமரன், முத்துவடிவு, சிதம்பரம் பிள்ளை, சிவா, சத்யமூர்த்தி ஆகியோரை பற்றி ஒரு நூல் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகம் மாப்போசி, எம்.எஸ். சுப்பிரமணிய ஐயர், தி.நா. சுப்பிரமணியம் ஆகியோரால் எழுதப்பட்டிருந்தது. மாப்போசி தொடங்கிய தமிழரசு கழகத்தில் சேர்ந்திருந்த டி.கே.எஸ். சகோதரர்கள் முதல் முழக்கம் அப்படின்ற பெயரிலே கட்டபொம்மன் நாடகம் நடத்த தொடங்கினாங்க. தமிழரசு கழகத்தின் சார்பாக ராயப்பேட்டை காங்கிரஸ் திடலிலே 1951 நடந்த இலக்கிய திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடு நடந்தது. அதுல இரவு நேரங்கள்ல டி.கே.எஸ். சகோதரர்களின் ஔவையார், கட்டபொம்மன் நாடகங்கள் மிக சிறப்பாக நடந்தன. ஆரம்பத்துல நல்ல வரவேற்பை பெற்ற இந்த நாடகம் தொடர்ந்து பொதுமக்களிடம் போதிய வரவேற்பு பெற முடியாமல் போனதால அவர்களின் முதல் முழக்கம் நிறுத்தப்பட வேண்டியதாயிற்று. இடையிடையே கட்டபொம்மன் கனவு சிலருக்கும் வந்து அது பலிக்காமலும் போனது. அதுக்கப்புறம் கட்டபொம்மன் சரிதையை நமது நடிகர் திலகம் கட்டபொம்மனாக உருமாறி வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ற பெயர்ல தனது சிவாஜி நாடக மன்றம் சார்பில் நாடகமாக உருவாக்கி 1957 சேலம் கண்காட்சி கலையரங்கில் அரங்கேற்றம் செய்தாரு. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மக்களிடம் அமோக வரவேற்பு கிடைத்தது. தன்னை இந்த நடிப்பு தொழிலுக்கு இழுத்து வந்த கட்டபொம்மனை சிவாஜி அவர்களால் மறக்க முடியவில்லை. ஒரு நாளாவது கட்டபொம்மனாக நடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் அவரை விட்டு நீங்காமல் இருந்தது. இந்த என் எண்ணம் தான் சிவாஜி நாடக மன்றத்துல கட்டபொம்மன் நாடகம் உதித்ததற்கு காரணம் அப்படின்னு சிவாஜி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஒரு நாள் கோவில்பட்டியில நாடகம் நடத்திவிட்டு கட்டபொம்மன் தூக்கில் தொங்கிய கயத்தாறு வழியாக திருநெல்வேலிக்கு கார்ல போய் கொண்டிருந்தாரு நடிகர் திலகம் அவர்கள். அப்போது நாடக குழு தலைவர் சக்தி கிருஷ்ணசாமியும் உடனிருந்தாரு. அவர்கிட்ட தன்னுடைய வெகு நாள் ஆசையை கூறி கட்டபொம்மன் கேரக்டரை ஒரு சிறந்த நாடகமாக எடுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு நடிகர் திலகம் அவர்கள். அப்படியே செய்வோம் அப்படின்னு ஆமோதித்த சக்தி கிருஷ்ணசாமி ஒரே மாதத்துல கதை வசனத்தை எழுதி முடிச்சிருக்கிறாரு. அவர் நாடகத்தை எழுதி முடிச்சதுமே படித்து பார்த்த சிவாஜி அவர்களுக்கு நாடக அமைப்பும் அவருடைய எழுத்தும் தரமாகவும் புதுமையாகவும் இருந்துச்சு. அவரின் வெகு நாளைய துடிப்புக்கு இரட்டிப்பு ஊக்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில மற்றொரு எண்ணமும் பிறந்தது. சிவாஜி நாடக மன்ற குழுவில் ஏறக்குறைய 60 கலை தொழிலாளர் இருந்தாங்க. அவர்களில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலோர் குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. அவர்கள் நாடக வருமானத்தையே பெரிதாக எதிர்பார்க்கும் நிலையில இருந்ததால அவர்கள் ஊதியத்தை அதிகமாக்க நினைத்தாரு. ஆனா அடிக்கடி நாடகம் நடந்தால்தான் அவ்வாறு செய்ய முடியும். அதனால் கட்டபொம்மன் நாடகத்தை எந்த குறையுமே இல்லாமல் சிறப்பாக நடத்துவதற்காக புதிதாகவே தயாரிக்க திட்டமிட்டாரு நடிகர் திலகம். வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை தயாரிக்க ஏறக்குறைய 20 மாதங்கள் ஆனது. சக்தி கிருஷ்ணசாமியால நாடகம் எழுதி முடிக்கப்பட்டதும் அதற்கான காட்சிகளின் சித்திரங்களை வரைய தர்மராஜ் அப்படின்றவர் நியமிக்கப்பட்டாரு.
ஆடை அணி தயாரிப்புக்கென டெய்லர் ராமகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார். காட்சி ஜோடனைக்கும் உடை தயாரிப்புக்குமாக ஓராண்டு ஆனது. அதற்கென 50,000 ரூபாய் செலவழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஓரிரு மாதங்கள் நாடகத்துக்கான ஒத்திகை நடைபெற்றது. 10 நாட்கள் அண்ணாமலை மன்ற மேடையில் நாடக ஒத்திகையும் கடைசி நாள் முழு அமைப்போடு நாடக ஒத்திகையும் நடைபெற்றது. ஆகஸ்ட் 28, 1957 ஆண்டு புதன்கிழமை வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் முதலாக சேலம் கண்காட்சி கலையரங்கத்தில் அரங்கேற்றப்பட்டது. அதற்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் மூவா. அவர் நாடகத்தை பெரிதும் வியந்து புகழ்ந்து பாராட்டினார். மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் எதிர்பாராத வகையில் பெருக்கெடுத்தது. முயற்சியும் உழைப்பும் ஆசையும் வீணாகவில்லை அப்படின்னு சிவாஜி அவர்கள் மனதை நிறைத்தது. அதைத் தொடர்ந்து சென்னையில் பல நாடகங்கள் நடந்துவிட்டன. ஓய்வில்லாத படப்பிடிப்பிற்கிடையிலும் கூட 25 நாட்களுக்குள் 16 நாடகங்கள் நடந்தன. பல நாடகங்களில் அதிக வேலையுள்ள பெரும் பாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்கிறேன். கட்டபொம்மன் நாடகத்தில் இயற்கையாக எழும் உணர்ச்சி நாடக முடிவில் எத்தகைய களைப்பை சிரமத்தை உண்டாக்கும் அப்படின்றத நினைத்த போது பயமாக இருந்தது. அப்படின்னாலும் என் குழுவினர்களோடு ஒன்றுபட்டு செயல்படுவதில் காணும் இன்பமும் மக்களின் பாராட்டுதலை நேருக்கு நேர் பெறும் வாய்ப்பும் எனக்கு எதிலையும் பெற முடியாத ஒரு தனி மகிழ்ச்சியை தந்தது அப்படின்னு சிவாஜி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. வெற்றி வடிவேலனே அப்படின்னு கம்பீர குரலில் VN சுந்தரம் அவர்கள் தொடங்க, மனம் கனிந்தருள் வேல்முருகா அப்படின்னு கனிந்த குரல்ல குறிஞ்சி ராகத்துல அமைக்கப்பட்ட இந்த பாடலில் ஒவ்வொரு முறை பல்லவிக்கு வரலட்சுமி வரும்போதெல்லாம் ஒவ்வொரு புதிய சங்கதி வெளிப்படும். இறுதியில் வரும் விறுவிறுப்பான வயலின்களின் சேர்க்கை முடியும் போது வரலட்சுமி குரல் உச்சம் தொடும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.